எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஸ்லோ பால் புக்கில் வந்து இன்னைக்கு என்ன சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னாங்க, ஆ, வெளிப்புறத்தை பார்த்து நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரிங்க. ஆ, பஃபட்டோடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாதாரணமான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். தொல தொலன்னு தான் போட்டிருப்பாரு. அடிக்கடி புது ட்ரெஸ் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. என்றைக்குமே வந்து பழைய கால ஸ்டைலில் தான் வந்து துணி போட்டிருப்பாருங்க. ரொம்பவே எளிமையாக தான் இருப்பார். அவர் எளிமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் இப்போ அவரை பற்றி தெரியாதவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிக்க பஃபெட்டோ கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்களாமா. ஏன்னா ரொம்ப மனுஷன் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால, அவருடைய செல்வத்த வந்து வெளிய காமிச்சுக்க மாட்டாரு. அதனாலேயே வந்து நெறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்ட்ட பேசுறத வந்து தவிர்த்துக்குவாங்களாமாங்க. அதுக்கப்புறம் இவரு யாரு என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பேசுவாங்களாமா. பஃபெட்டோட ஒய்ஃபே வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங்க வந்து மாத்தணும்னு நெனச்சிருக்காங்க. ஆனா பஃபெட் வந்து அதுக்கெல்லாம் ஐடியாவே இல்ல. அதாவது அவருக்கு வந்து பணம் சம்பாரிக்கிறது மட்டும் தான் மோட்டிவா இருந்ததோ ஒழிய, மத்தவங்கள கவரணும், மத்தவங்ககிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பஃபெட்ட இல்லைங்க. அ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து அவருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து கூட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு பேங்க்ல வந்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்ன்னு வைங்களேன். அவர் வந்து சின்ன சின்ன சிகர் பெட் அதாவது சின்ன கம்பெனிகள்ல வந்து ஒரு முதலீடு பண்ணி, அதில ஒரு நல்ல லாபத்த பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து பஃபெட்ட கூப்பிட்டு டெய்லியும் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் பஃபெட்டும் அந்த கூட்ஸ்மேனும் 2 பேருமே வந்து பேசுவாங்களாமா. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கூட்ஸ்மேனுக்கு வந்து அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட் ஒரு 2 மணி நேரத்துக்கு தூக்கமே வராதுங்களாமா. ஏன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு ஏங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல விஷயங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அன்னைக்கு நைட் வந்து அவளுக்கு தூக்கமே வராது இல்லைங்களா? ஸோ, அந்த மாரியான ரொம்பவே சந்தோஷமான நாட்களா தான் அந்த கூட்ஸ்மேன் அவருக்கு இருக்குமாமா. ஒரு நாள் வந்து அந்த கூட்ஸ்மேன் வந்து பஃபெட்ட வந்து பேசும்பொழுது ஒரு ஐடியா சொல்றாரு அப்படின்னா, அந்த ஐடியா வந்து பஃபெட்டுக்கு புடிச்சு சரி அப்படின்ட்டாருன்னா, அந்த கூட்ஸ்மேன் வந்து அந்த ஸ்டாக்க பத்தி வாங்குறதோ, அத பத்தி அவர் எடுத்த முடிவு சரின்னு நம்புவாராமாம். அதே பஃபெட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அத பத்தி திருப்பி மறுபரிசீலனை செஞ்சு, சரி ஓகே வாங்கலாமா, வேணாமா அப்படின்னு திருப்பி ஒருக்கா வந்து யோசிச்சு அப்புறம் முடிவு எடுப்பாராமா. பஃபெட் வேணாம்னு சொன்னாரு, வாங்காமலே இருக்க மாட்டாரு. ஆனா வாங்குவாரு. ஆனா திருப்பி மறுபரிசீலனை செய்வார். ஒரு டைம் வந்து கூட்ஸ்மேன் வந்து பஃபெட்ட பேச ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பேச வர்றாங்க. அ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து ஒரு விற்பனைக்கு வருது. ரொம்ப கம்மியான ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து விலையில வந்து விற்பனைக்கு வருது. அது வந்து ரொம்ப பெரிய பில்டிங். ஃபோட்டோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய பில்டிங்கா இருந்துச்சு. அந்த பில்டிங்கை வந்து நல்லா கம்மியான விலைக்கு வருது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பஃபெட்டும் மங்கருக்கும் இந்த ஐடியா வந்து நல்லா இருந்துச்சு. சரி உடனே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய ஃபேமிலி பார்க்க போகிறாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க நிறைய டீலிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அந்த டீல் பண்ணுனதுனால ஒருத்த போய் டீல் பேசும்போதே அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்க கரெக்டான நாட்ல இருக்காங்களா? அப்படிங்கிற மாரியெல்லாம் பார்க்கும்போது பஃபெட்டுக்கும் மங்கருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. உடனே டிபார்ட்மெண்டல் ரீட்டெயில் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அந்த கம்பெனியில 80% வந்து பஃபெட்டும், 10% வந்து மங்கரும், 10% வந்து கூட்ஸ்மேனும் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்டல் ஓனரோட ஃபேமிலியே வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்க்கு அதாவது மே மேலே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம பஃபெட் வந்து பேலன்ஸ் ஷீட்ட பார்த்து தான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர வாங்குனாரு. ஆனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ் ஷீட்ட பார்த்து வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு தான் வந்து லேட்டரா வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அ அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல வந்து அவர் தெளிவா பேசியிருக்காருங்க. இப்படி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர வாங்குறதுக்காக வந்து அவங்க வந்து முடிச்ச வேலை வந்து $12,000,000,000 வந்து முடிச்சாங்க. அ அதில வந்து ஒரு $6,000,000,000 வந்து நம்ம பஃபெட் $6,000,000,000 வந்து பஃபெட் வந்து கடன் வாங்குறாருங்க. அ பேங்க்ல போய் கடன் வாங்குறாரு. அப்படி பேங்க்ல கடன் வாங்கும்போது, பேங்க் மேனேஜர் வந்து கேட்குறாரு, "ஏப்பா இந்த பில்டிங்க்காப்பா போய் $6,000,000,000 கடன் கேட்குறீங்க? இதெல்லாம் ஒர்த்தா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சார்லி மங்கரும் பஃபெட் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இதோட ஒர்த்தே வந்து $20,000,000. ஆனா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. அதனால தான் இத வாங்குறோம் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுட்டு அந்த கடன வாங்குறாங்க. ஆனா பஃபெட்டுக்கு வந்து இதான் வந்து புது பழக்கம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா, சின்ன வயசுல ஒரே தடவ வந்து அவங்க அப்பா மூலியமா வந்து ஒரு $5,000 கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதில்ல. இப்ப கடன் வாங்குனதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில இருக்கார்ல ஒரு தோஸ்து மங்கர் தான். என்னைக்கும் மங்கர் வந்து கொஞ்சம் அக்ரீஸா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஒரு நல்ல கம்பெனி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னைக்குமே வந்து வருத்தப்பட மாட்டாருங்க. இன்னைக்கு ம ம மங்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா வந்து கடன் வாங்குறாங்க. ஏன்னா, அந்த டைம்ல வந்து
அமெரிக்காவில் வட்டி விதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, வட்டி என்னைக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ வட்டி வந்து நிலையானது. ஆனால் லாபம் அதிகமாக இருக்கலாம். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, பஃபட் அந்த வாங்கின டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு ஒரு இடத்துல வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், 2 பக்கம் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரான்ச்சில் என்னவெல்லாம் இருக்கணும், எப்படி டெஸ்க் இருக்கணும், எப்படி என்ட்ரன்ஸ் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் சூட் எப்படியெல்லாம் வைக்கணும், கேஷியர் செக்ஷன் எங்கே, டிசைனிங் செக்ஷன் எங்கே, ஓவர் காஸ்ட்லியான பொருட்கள் எங்கே வைக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கிற பொருட்கள் எங்கே வைக்கணும், எங்கே வரவேற்கணும், எங்கே பில்லிங் போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரிண்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து பஃபட் வந்து சொல்கிறாங்க. பஃபர்ட்ட இது மாதிரி 2 பக்கம் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பஃபட்டுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. இந்த இடத்துல போய் நம்ம போயிட்டு உள்ளே வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஏமாற்ற அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எம்ப்ளாயீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்காக வேண்டியாச்சும் நம்ம அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே வந்து ஒரு இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாருங்க. இன்னொரு 2 பக்கம் சொல்லினா ஒரு பக்கம் மட்டும் அப்ரூவ் கொடுத்து இன்னொரு பக்கம் அப்ரூவ் கொடுக்கல. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணி வாங்கினது தப்பு. ஏன்னா இங்கே வந்து மக்கள் எந்த இடத்துல விலை கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல பொருள் வாங்க போவாங்க. நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா டிமார்ட் சொல்லலாம், இல்லை ஜியோ மார்ட் சொல்லலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து மக்கள் ஏன் அதிகமாக போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரேட் கம்மியாக இருக்குது. மக்களை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. இதில் மர்ச்சன்டைசிங் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருப்பார்லங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து குழந்தைங்களுக்கு எங்கே என்ன இருக்கணும், பெரியவங்களுக்கு என்ன இருக்கணும், புக்ஸ் எங்கே இருக்கணும், மெடிசின் எங்கே இருக்கணும், உள்ளே ₹5 உள்ளே வந்தாங்கன்னா வெளியே வரப்போ ₹10 அவங்க செலவு பண்ணிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி யோசிச்சு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் அந்த கதை சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லைங்களா? அது மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாம் பண்ணுனா தான் வந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை பற்றி இன்னும் நினச்சிட்டு இருக்காருங்க. அடுத்ததா வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆஃபர் வருது. அதை எப்படி வாங்கினாரு, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.